கங்கையை போல் காவிரி, வைகை, தாமிரபரணியை தூய்மைப்படுத்த சிறப்பு திட்டம் வேண்டும். டெல்லி நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். வரி வருவாயில் 50% வரியை மாநிலங்களுக்கு ஒதுக்க வேண்டும். தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 2200 கோடி ரூபாய் நிதி மறுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. ஒவ்வொரு மாநிலத்திலும் உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா தலத்தை உருவாக்க வேண்டும். வளர்ச்சி, புதுமை மற்றும் நிலைத்தன்மை ஆகியவை நமது நகரங்களின் வளர்ச்சிக்கான உந்து சக்தியாக இருக்க வேண்டும் என நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. பணியிடங்களில் பெண்களை மரியாதையுடன் நடத்தும் வகையில் சட்டங்கள், கொள்கைகளை உருவாக்க வேண்டும். நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். ஈடிக்கும் மோடிக்கும் பயப்பட மாட்டோம். தமிழ்நாட்டிற்கான நிதியை பெறவே முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன், இடி இல்ல மோடிக்கும் நான் பயப்பட மாட்டோம். தொடர்ந்து என்னோட குரல் கொடுத்துதான் இருக்கோம். என்ன பண்ணாங்க? மிரட்ட பார்த்தாங்க. மிரட்டி அடி பண்ணி வைக்கிறதுக்கு, பயப்படுறதுக்கு அடிமை கட்சி கிடையாது திமுக. எங்களுடைய கலைஞர் உருவாக்கின கட்சி, எங்களுடைய சுயமரியாதை கட்சி, பெரியார் கொள்கைகள். தப்பு பண்றவங்க தான் பயப்பட தேவை. நாங்க யாருக்கும் அடி பண்ணிக்கணும் தேவையில்லை, பயப்படவும் எங்க அவசியமும் கிடையாது. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு நாளை மறுநாள் ரெட் அலர்ட். அதி கன மழைக்கான எச்சரிக்கையை விடுத்தார் வானிலை ஆய்வு மைய இயக்குநர் அமுதா. மார்ச், ஏப்ரல், மே மாதங்களில் இயல்பை விட 92% கூடுதல் மழை பெய்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் பரவலாக மழை பொழிவை தரும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரியில் அடுத்த 2 நாட்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. உதகை வந்த தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளில் தீவிரம். கோவை மாவட்டத்திற்கு மிக அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை தயார் நிலையில் இருப்பதாக தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழு தகவல். உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்று. உதகை படகு இல்லத்தில் படகு சவாரி அடுத்து 2 நாட்கள் நிறுத்தம். கேரளாவை தொடர்ந்து தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவிலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது. தமிழகத்தில் பரவலாக மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். சென்னை, கடலூர், நாகை, ஆந்திராவின் காட்டுப்பள்ளி உள்ளிட்ட 7 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ராமநாதபுரத்தில் 3ஆம் எண் புயல் கூண்டு ஏற்றம். பாகிஸ்தானில் இருந்து தீவிரவாதிகள் இந்தியாவில் பலமுறை ஊடுருவியதால் இந்தியா பதில் தாக்குதல் நடத்தியது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் சர்வதேச பத்திரிகையாளர் சந்திப்பில் கனிமொழி எம்பி விளக்கம். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ராகுல் காந்தி ஆறுதல். ஏவுகணை தாக்குதலால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு சென்று பார்வை. சென்னை விமான நிலையத்தில் கேட்பாரற்று கிடந்த 1.3 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள், தடை செய்யப்பட்ட ட்ரோன்கள் உள்ளிட்ட பொருட்களை கைப்பற்றி சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை.
உடந்தூர்பேட்டை ஜிஎஸ்டி சாலை அருகே சாலையோர பள்ளத்தில் சுற்றுலா வேன் கவிழ்ந்து விபத்து. தூக்க கலக்கத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளானதில் 10க்கும் மேற்பட்டோர் காயம். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 62வது மலர் கண்காட்சி தொடங்கியது. மலர்களால் உருவாக்கப்பட்ட உருவ பொம்மைகளை கண்டு சுற்றுலா பயணிகள் வியப்பு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொடர் கனமழையால் ஜமுனாமரத்தூர் பீமன் நீர்வீழ்ச்சியில் காற்றாற்று வெள்ளம். சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக குளிக்க வனத்துறை அறிவுறுத்தல். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் மைசூர் பாக், மோடி பாக் இனிப்புகளின் பெயர்கள் மாற்றம். மைசூர் ஸ்ரீ, மோடி ஸ்ரீ என பெயர்களை மாற்றிய தனியார் இனிப்பு நிறுவனம். ஐபிஎல் தொடரின் இன்றைய போட்டியில் பஞ்சாப், டெல்லி அணிகள் மோதல். புள்ளி பட்டியலில் முதலிடத்தை பிடிக்க பஞ்சாப் கிங்ஸ் அணி தீவிரம். இந்திய டெஸ்ட் அணியின் புதிய கேப்டனாக சுப்மன் கில் நியமனம். துணை கேப்டனாக ரிஷப் பண்டை நியமித்து பிசிசிஐ அறிவிப்பு. இந்திய டெஸ்ட் அணிக்கான 17 பேர் கொண்ட குழுவினர் அறிவிப்பு. தமிழ்நாட்டைச் சேர்ந்த சாய் சுதர்ஷன், வாஷிங்டன் சுந்தருக்கு இடம். இந்திய டெஸ்ட் அணியில் நட்சத்திர பந்து வீச்சாளர் முகமது ஷமிக்கு இடமில்லை. முழு உடற்தகுதி பெறாததால் இங்கிலாந்து பயணத்தில் இடம்பெறவில்லை என தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் பேட்டி. Brilliant individuals recognize and utilize the opportunity that knocks once in a lifetime. Olive Tree Global School, Madhavaram. Admissions open for grade 11. Olive Tree, a school for future leaders.